பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். கடலை எதுக்கு உவமையாக சொல்கிறார் வள்ளுவ பெருமான்? கடல் மிக பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக கடலை சொன்னாரா? பிறவியாகிய பெருங்கடல், அதாவது கடலில் பார்த்திங்கன்னா அலை மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கும். முதல் அலை மறையும், அது தோன்றுவதற்கு 2வது அலை, அது தோன்றுவதற்கு 3வது அலை, இப்படி 24 மணி நேரம் அந்த அலைகள் மாறி மாறி அடித்து மறைந்து கொண்டே இருக்கும். மனிதனும் அப்படித்தான். நம்முடைய தாத்தன், அதுக்கு பிறகு எங்கள் அப்பன், அதுக்கு பிறகு நான், அதற்கு பிறகு என் மகன், இப்படி பிறந்து பிறந்து வாழ்ந்து கொஞ்ச காலம் அழிந்து விடுகிறோம். கடல் அலையைப் போல தோன்றி மறைகிறோம் மனிதர்களும். இதுக்காக தான் இந்த உவமையை சொல்கிறாரு. இந்த மனிதனாகிய பிறப்பு மறுபடியும் வராமல் இருக்க அதுதான் சொல்கிறாரு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். சேருதல் என்றால் சொல்லுதல் என்று, மனதாலே இடைவிடாது நினைத்தல். இறைவனை ஒருவன் நினைத்து கொண்டிருந்தால்